கப்பல் எரிஞ்சாலே உலகத்தில் இந்த வேலை யார வேலைங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஹூதிகளுடைய வேலை. என்னடா 1 வீக்கா சத்தமே இல்லையென்று எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்கல்ல, வந்துட்டாங்க. எப்படி வந்துட்டாங்கன்னா, கப்பல் பெரிய கண்டெய்னர் ஏற்றிக்கிட்டு போகக்கூடிய கப்பல் சிங்கப்பூர்லேருந்து டென்மார்க் போகும்போது அந்த கப்பல் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். குப்பத்து சஹ்ரா இருக்குதா இல்லையா, அந்த குப்பத்து சஹ்ராவினுடைய இமாமாக பன்னெடுங்காலமாக செயல்பட்ட ஷேக் யூசுப் சலாமா என்கிறவர் இன்றைக்கு மத்திய சென்ட்ரல் காசா பகுதிகளில் நடத்தப்பட்ட இஸ்ரேலுடைய விமான தாக்குதலில் கொல்லப்பட்டிருக்கிறார், ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார் என்கிற கவலையான செய்தி இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. ஹிஸ்புல்லாவின் ரதுவான் படையணி வெளியேற்றப்படாத வரைக்கும் நாங்கள் வரமாட்டோம்ட்டாங்க. ரதுவான வெளியேற்றுங்க, நாங்க வர்றோம்ட்டாங்க. ரதுவானை பத்தி ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம். பயங்கரமான படையணிகளில் மிக முக்கியமான ஒரு படையணி ஹிஸ்புல்லாவின் ரதுவான் படையணி. நாங்க தாக்குதல் எங்கள் மீது நடத்தப்பட்ட ஏரியாக்களை பிறகு பார்க்கல, நாங்க கண்ட ஒரு காட்சி என்னன்னு கேட்டா, அவர்கள் வந்து போன இடங்களில் பேரிச்சம்பழம் சாப்பிட்டு தண்ணீர் கொடுத்திருந்தார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, 86வது நாளாக காசா பகுதிகளில் நடக்கக்கூடிய உச்சகட்ட யுத்தம் தொடர்பான செய்திகளை நாம் பார்க்க இருக்கிறோம். இன்றைய இந்த நிகழ்ச்சியினுடைய ஆரம்ப கட்டமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு செய்தி என்னவென்றால், நமக்கெல்லாம் தெரியும், இஸ்ரேலுடைய தாக்குதல் காரணமாக சிரியாவில் நடத்தப்பட்ட தாக்குதலில் ஈரானுடைய படையணியைச் சேர்ந்த முன்னாள் தளபதி ஒருவர் கொல்லப்பட்டார். அதற்கு பழிதீர்க்கும் விதமாக ஈரான் என்ன செஞ்சாங்கன்னா, மொசாதுடைய 4 உறுப்பினர்களுக்கு மரண தண்டனை விதித்து கடந்த வெள்ளிக்கிழமை அவர்கள் தூக்கிலே தொங்கவிட்டு விட்டார்கள். இந்த சம்பவம் இப்படி இருக்கும்போது ஈரானை சேர்ந்த 11 பேர் கொல்லப்பட்டிருப்பதாகவும் அந்த தாக்குதலில் 11 தளபதிகளை இஸ்ரேல் கொன்றது என்கிற செய்தியை சில தமிழ் ஊடகங்களும் சர்வதேச ஊடகங்களும் பரபரப்புக்காக அந்த செய்திகளை வெளியிட்டு கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே ஈரானில் 11 தளபதிகள் கொல்லப்பட்டார்களா என்றால் அது பச்சை பொய்யான செய்தி. ஒரே ஒருவர் மாத்திரம்தான் கொல்லப்பட்டார். 11 பேர் கொல்லப்பட்டது பொய்யான செய்தி என்பதை ஈரானே அறிவித்து விட்டார்கள். இஸ்ரேலி டைம்ஸ் பத்திரிகை, த டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல், அந்த பத்திரிகையினுடைய செய்தியை நீங்க பார்க்கலாம். அந்த பத்திரிகையை டிசம்பர் 30ஆம் தேதியே இந்த செய்தியை இது பொய்யான செய்தி என்று அவங்களே போட்டிருக்கிறாங்க. போட்டது மட்டும் இல்லாமல் ஈரான் ராணுவத்தினுடைய மீடியா ஸ்போக்மேனாக இருக்கக்கூடிய பிரிகேடியர் ஜெனரல் ரம்ஜான் ஷரீஃப் அவங்க இது பொய் என்று சொல்லி இருக்கிறாங்க என்கிற செய்தியை இஸ்ரேல் டைம்ஸ் ஈரான் இதை மறுத்திருக்கிறது என்கிற செய்தியை போட்டிருக்கிறாங்க. எனவே ஈரானில் 11 ராணுவ தளபதிகளை இஸ்ரேல் கொன்றது என்கிற செய்தி பொய்யான செய்தி. அந்த மக்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய தோல்வியை வெற்றி மாதிரி காட்டுறதுக்கு சில பேர் ட்ரை பண்றாங்க. அதற்கான ஒரு முயற்சியாக சொல்லப்பட்ட ஒரு செய்தி. எனவே இது பொய்யான தகவல் என்பதை நாம் முதலிலே தெரிந்து கொண்டு தற்போது என்னவெல்லாம் அங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது என்கிற செய்திகளை பார்ப்போம். இன்றைக்கு அல் ஜசீரா வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி இது. அந்த செய்தியினுடைய ஸ்கிரீன்ஷாட் தான் நீங்க பாக்குறீங்க. அல் ஜசீராவுடைய நியூஸ் இது. அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டா, காசாவில் இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய படைகள் தொடர்ச்சியாக அடி வாங்குறாங்க, தோத்துக்கிட்டு இருக்கிறாங்க, மரண அடி அவர்களுக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது என்கிற செய்திகளை நாம் தொடர்ந்து சொல்லி வந்துகிட்டு இருக்கிறோம். இந்த செய்திகளுக்கு நடுவில் நேற்றைய தினமும் அவர்கள் சிக்கிக்கொண்டு எந்த அளவுக்கு சீரழிந்தார்கள் என்கிற பட்டியலையும் நம்ம போட்டிருக்கிற நேரத்தில் இன்றைக்கு அல் ஜசீரா வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தியில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு கேட்டால், இஸ்ரேலில் இருந்து இயங்கக்கூடிய மேரிவ் நியூஸ் பேப்பர் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி. இந்த நியூஸ் பேப்பரில் அவங்க என்ன சொல்லுகிற செய்தி என்னன்னு கேட்டா, அங்க இருக்கக்கூடிய, அதாவது காசாவுக்குள்ள இருந்து அப்பாவி பொதுமக்களை கொன்று குவித்துக் கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய ராணுவத்துக்கு மத்தியில் ஒரு முக்கியமான நோய் பரவி கொண்டிருக்கிறது. அந்த நோயினால், அதாவது லீஷ்மேனியா என்கிற பெயர்ல பரவக்கூடிய ஒரு நோயாக இருக்கிறது. இது மணல்ல இருக்கக்கூடிய ஒரு வகையான கொசு கடிக்கிற காரணத்தினால வரக்கூடிய நோய் என்று சொல்றாங்க. இந்த லீஷ்மேனியா என்கிற நோயால பாதிக்கப்பட்டு பல டசன் கணக்கான இஸ்ரேலுடைய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினர் சிகிச்சைக்காக
சிகிச்சைக்காக வேண்டி இஸ்ரேலில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பல மருத்துவமனைகளில் அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது என்று அவர்களுடைய மேரியூ நியூஸ் பேப்பரே இந்த செய்தியை போட்டுக்கிறாங்க என்று சொல்லி அல் ஜசீரா சொல்லியிருக்கிறாங்க. அந்த கொசு கடிக்க, கொசுன்னா நம்ம ஊரில் நொலும்புன்னு சொல்லுவோம், தமிழ்நாட்டில் கொசுன்னு சொல்லுவீங்க. இந்த நொலும்பு கடிக்கிறதுனால வரக்கூடிய ஆபத்து எந்த அளவுக்கு இருக்கும் என்று சொன்னால், அதனால் அந்த தோல் அலர்ஜி ஏற்பட்டு இந்த அளவுக்கு உண்டான பாதிப்புகள் கூட அதில் ஏற்படும். இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் பார்க்க சகிக்காமல் இருக்கும். அவ்வளவு பாரதூரமான உடம்பு முழுவதுமாக கொப்பளமாக வந்திருக்கும். சொரிய முடியாது, புண்ணு புண்ணாக தோன்றும். ஒவ்வொரு கட்டமாக வந்து உடம்பு முழுவதும் அது ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பல வாரங்களாகலாம் இதிலிருந்து குணமாகுவதற்கு என்று சொல்கிறார்கள். ஒழுங்கான மருத்துவம் இதற்கு செய்யப்படாவிட்டால் இந்த உடம்புல ஏற்படுகிற அடையாளங்கள் கூட மங்காமல் அப்படியே நின்றுவிடும் என்றெல்லாம் இது தொடர்பாக சொல்லக்கூடிய ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள். இந்த நோயினால் டசன் கணக்கானவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மருத்துவமனை செய்திகளை கூட மறைத்து கொண்டிருக்கிறது என்கிற செய்திகள் எல்லாம் அவர்கள் தரப்பிலிருந்து வந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வே போதுமானவன். அவர்கள் பல விதங்களில் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், அழிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ளுகிற அதே நேரத்தில் இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான கவலைக்குரிய ஒரு செய்தியை நாம் பார்த்துவிட்டு அதற்கு பிறகு அங்கிருக்கக்கூடிய போராளிகள் எப்படியெல்லாம் போராடி இருக்கிறார்கள், எந்த அளவுக்கு உண்டான தாக்குதல்கள் நடந்திருக்கிறது. இன்றைக்கும் நடந்திருக்க தாக்குதல்கள் எல்லாம் சரவடி தாக்குதல்களாகத்தான் இருக்கிறது. மட்டுமல்லாமல் சில பேரை யோசிச்சு கொண்டிருந்தாங்க, கேட்டுக்கிட்டும் இருந்தாங்க, இந்த ஹவுத்திகள் என்ன செய்யறாங்க, ஹூதிகளுடைய சத்தமே இல்லையேன்னு கேட்டுக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு சத்தம் போட்டுக்கிறாங்க, உலகத்துக்கே கேட்கிற அளவுக்கு சத்தம் போட்டுக்கிறாங்க. அந்த செய்திகளை பார்ப்பதற்கு முன்பதாக இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய கவலை தரக்கூடிய ஒரு செய்தி என்னன்னு கேட்டா, இவர் பாலஸ்தீனத்தினுடைய அமைச்சராக இருந்தவர். குறிப்பாக நன்கொடைகள், பாலஸ்தீனத்துக்கு கிடைக்கக்கூடிய நன்கொடைகள் தொடர்பான அமைச்சராக செயல்பட்டவர். மட்டுமில்லாமல் அக்ஸா, மஸ்ஜிதுல் அக்ஸாவினுடைய குப்பத்து சஹ்ரா இருக்குதா இல்லையா, அந்த குப்பத்து சஹ்ராவினுடைய இமாமாக பன்னெடுங்காலமாக செயல்பட்ட ஷேக் யூசுப் சலாமா என்கிறவர் இன்றைக்கு மத்திய சென்ட்ரல் காசா பகுதிகளில் நடத்தப்பட்ட இஸ்ரேலுடைய விமான தாக்குதலில் கொல்லப்பட்டிருக்கிறார், ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார் என்கிற கவலையான செய்தி இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. இவர் சென்ட்ரல் காசா பகுதிகளில் தான் இந்த தாக்குதல் இவர் மீது நடத்தப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுகிறது. இதெல்லாம் தெரியாம தப்பித்தவரை நடக்கிற தாக்குதல்கள் அல்ல. இஸ்ரேலை பொறுத்தவரையில் இந்த ஹமாஸினுடைய தலைவர்களை மட்டுமல்ல, பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்கள் தலைவர்களை எல்லாம் அவர்கள் திட்டமிட்டே தான் கொலை செய்திருக்கிறார்கள், கொலை செய்து கொண்டு வருகிறார்கள். ஷேக் சலாமா, யூசுப் சலாமா அவர்கள் இன்றைக்கு கொல்லப்பட்டிருக்கிறார், ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார். இவர் மீது விமான தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் அவருக்கு விமோசனத்தை கொடுக்க வேண்டும், அவருடைய மறுமை வாழ்வை வெற்றியான ஒரு வாழ்வாக மாற்ற வேண்டும் என்று நாம் அத்தனை பேரும் பிரார்த்தனை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். சம்பவம் நடந்து ஓரிரு மணி நேரங்கள் தான் ஆகிறது. ஒரு முக்கியமான செய்தியாக தற்போதுதான் வெளியாகி இருக்கிறது. எனவே கண்டிப்பாக இதற்கு இஸ்ரேல் விலை கொடுக்க வேண்டி வரும். இஸ்ரேல் இதற்காக பழிவாங்கப்படுவார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் நாம் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னு கேட்டால் பாலஸ்தீனத்தினுடைய ஒரு முக்கிய புள்ளி, பாலஸ்தீன மக்களுக்காக பன்னெடுங்காலம் குரல் கொடுத்தவர், பாலஸ்தீன மக்களுக்காக வெளிநாடுகளில் சென்று அந்த மக்களுடைய சுயாட்சிக்காக சுதந்திரத்திற்காக பேசிய ஒரு தலைவர். இவர் ஃபத்தாஹ் தரப்பில் இருந்து ஒரு அமைச்சராக இருந்தால் கூட அக்ஸாவினுடைய இமாமாக இருந்து அந்த மிம்பர் மேடையிலே பாலஸ்தீன வெற்றிக்காக பலவிடுத்தம் குரல் கொடுத்த ஒருவராக இருக்கிற காரணத்தினால இன்றைக்கு ஷேக் யூசுப் சலாமா அவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அவருடைய மரணத்திற்கு என்ன விலையை இஸ்ரேல் கொடுக்க தயாராக இருக்கிறது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். கண்டிப்பாக அவர்கள் இதற்காக விலை கொடுக்க வேண்டி வரும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி ஒரு அநியாயத்தையும் இன்றைக்கு அவர்கள் செய்திருக்கிறார்கள். குழந்தைகளை கொள்ளுகிறது போல, பெரியவர்களை கொள்கிறது போல, தலைவர்களையும் கொள்ளுகிற திட்டத்தில் ஹமாஸினுடைய இராணுவ தளபதிகளை, ஹமாஸினுடைய தளபதிகளை கொள்வதற்கு வக்கில்லாமல் அலைந்து கொண்டு சின்வாருடைய ஷூவையும் சென்வாருடைய செருப்பையும் தேடிக்கொண்டு திரிகிற கேவலமான அரசாங்கம் இன்றைக்கு அக்ஸாவினுடைய முன்னாள் இமாமை கொண்டிருக்கிறார்கள், அவர் ஷஹீதாகி இருக்கிறார் என்கிற செய்தி வெளிவந்திருக்கிறது. இதே நேரத்தில் இந்த காட்சியை நீங்க பார்க்குறீங்க, இது நேற்று வெளியான ஒரு காட்சி. இது ஒரு ஜனாசாவுக்கு மேலே தான் இதெல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறது. காசாவில் பாலஸ்தீனத்தில் நடக்கிற அநியாயங்களை இந்த உலகுக்கு வெளியே கொண்டு வந்து தருகிற மாபெரும் தியாகத்தை செய்து கொண்டிருக்கிற பல நிறுவனங்கள் இருக்கிறது. குறிப்பாக அங்கிருக்கக்கூடிய செம்பிறை சங்கம், அங்கிருக்கக்கூடிய செஞ்சிலுவை சங்கத்தினுடைய அதிகாரிகள், ஐநாவினுடைய அதிகாரிகள் அவ்வளவு கொடூரமான யுத்தத்துக்கு மத்தியில்
அவங்க நின்று அந்த மக்களுக்காக பல காரியங்களை ஆற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அதை யாரும் மறக்கவோ முடியாது. அப்படியான நேரத்தில் அல் ஜசீரா, அல் மயாதீன், அரபியா உள்ளிட்ட பல தொலைக்காட்சிகள், பிரஸ் டிவி உள்ளிட்ட பல தொலைக்காட்சிகள் அங்கிருந்து நேரடியான செய்திகளை வெளி உலகத்திற்கு கொண்டு வந்து கொடுத்து கொண்டிருக்கின்றன. அந்த தொலைக்காட்சிகளில் வேலை பார்க்கக்கூடிய, அங்கிருந்து உயிரை பணயம் வைத்து செய்திகளை வெளியே சொல்லக்கூடியவர்கள் தான் இந்த பத்திரிகையாளர்கள். இந்த பத்திரிகையாளர்கள் இதுவரைக்கும் இந்த காசா யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டு 86வது நாளில் நம்ம நிற்கிறோம். 86வது நாளில் 105க்கு மேற்பட்ட பிரஸ்ஸில் இருக்கக்கூடிய ஜேர்னலிஸ்டுகளை கொன்று குவித்திருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம். ஒரு மீடியாக்காரரை கூட கொல்லக்கூடாது என்று ஊடக தர்மம் சொல்லிக் கொண்டிருக்கிறது, ஊடக சட்டத்திட்டம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஆனால் 105 பேர் அசால்ட்டாக கொன்று குவித்து அவர்களை அநியாயம் செய்திருக்கிறார்கள் இஸ்ரேலிய ராணுவம். பல அநியாயங்களை செய்கிறாங்க, அதில் இதுவும் ஒரு அநியாயம். இதை என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோம்னா, வேற எந்த நாட்டிலேயாவது ஒரு பத்திரிகையாளர் கொல்லப்பட்டா கூட ஐநா சபையில் தீர்மானம் நிறைவேற்றப்படும். இங்க 105 பத்திரிகையாளர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். வாயை மூடிக்கொண்டு அமெரிக்கா உள்ளிட்ட மேற்கு நாடுகள் இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் என்றால் அநியாயம் யார் பக்கம் இருக்கிறது, நியாயம் யார் பக்கம் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இவர்கள் அத்தனை பேரும் உயிரை பணயம் வைத்து இவர்கள் பல பேருடைய குடும்பங்களை அவர்கள் இழந்திருக்கிறார்கள். இழந்தாலும் அவங்க ஆயுதம் தூக்கி அந்த மண்ணுக்காக போராடுற மாதிரி இவங்க மைக்க தூக்கிக்கிட்டு அந்த மண்ணுக்காக போராடுகிறார்கள். இந்த மக்கள் சேவை செய்வதற்கு அவர்களுடைய உயிரை தியாகம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக இருக்கிறது. நமக்கு தெரியும், இந்த வார் ஆரம்பிச்சதோட இந்த தமிழ்நாட்டில இருந்து சில தொலைக்காட்சிகள் மைக்க தூக்கிக்கிட்டு நாங்களும் நேரடி ஒளிபரப்பு அங்க போனாங்க. போனதுக்கு அப்புறம் போயிட்டு வந்ததுல நியாயமா பேசினது அந்த புதிய தலைமுறை கார்த்திகேயன் மட்டும்தான். அவருக்கு உண்மையிலேயே அவரை நம்ம பாராட்டணும். அவர் அவருடைய கார்த்திகேயனுடைய வீடியோவை ஏற்கனவே நம்ம பாருங்கன்னு சொல்லியிருந்தோம். புதிய தலைமுறையில் கார்த்திகேயன் தனியாக அவர் போய் அங்கே என்ன பார்த்தாருங்கிற ஒரு வீடியோவை அவர் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்திருந்தாரு. பார்க்க கிடைக்கிறவங்க அதை பார்த்துக்கிறங்க. சூப்பரான ஒரு பேட்டி. அதில் உண்மையிலேயே அங்கே என்ன நடக்குதுங்கிறத சொல்லுவாங்க. போகிற இடங்கள் எல்லாம் உண்மை செய்தியை இஸ்ரேல் சொல்ல விட மாட்டாங்க. நாங்கள் வீடியோ எடுத்து அங்கே வீடியோவை பார்த்து அழிச்சிருவாங்க. அவன் எதை சொல்றானோ அதைத்தான் நாங்கள் வெளியே கொண்டு வந்து சொல்ல வேண்டி இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக நாங்கள் காசா ஸ்ட்ரிப்புக்குள்ளே போகவே இல்லை. நாங்கள் இருந்ததெல்லாம் அவுட் ஆஃப் காசா, உள்ளுக்குள்ளே எங்களை விடவே இல்லை, எங்களுக்கு உள்ளே போகவும் முடியாது என்றெல்லாம் அவர் சொல்லியிருப்பார். அதிலே குறிப்பாக அவர் சொன்ன ஒரு விஷயம், இவங்க போட்டிருக்க இந்த ஜாக்கெட் இருக்குதா இல்லையா, இவங்க போட்டிருக்கக்கூடிய இந்த ஆடை 15 கிலோவுக்கு மேலே பாரமான ஒரு ஆடைங்கிறாங்க. புல்லட் ப்ரூஃப் அதை வச்சிருக்கிறாங்க. 15 கிலோவுக்கு மேலே பாரமானது. அதை போட்டுக்கிட்டு தான் அவங்க அவ்வளவு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்கிறதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு தியாகம் செய்யக்கூடிய சகோதரர்கள் 105 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில், இப்படியான நேரத்தில் நமக்கு தெரியும், நேற்றைய தினம் சிரியாவினுடைய அலப்போ விமான நிலையம் மீது யுஎஸ் பேஸ்ல இருந்து தாக்குதல் நடத்தி இருந்தாங்க. அந்த தாக்குதலை தொடர்ந்து இன்றைக்கு யுஎஸ்க்கு பதிலடி கொடுத்திருக்கிறார்கள் அங்கிருக்கக்கூடிய மக்கள். அந்த பதிலடி எந்த அளவுக்கு பதிலடியாக இருக்கிறது என்று சொன்னால், அமெரிக்காவினுடைய 2 ராணுவ தளங்கள் மீது குறிவைத்து தாக்கப்பட்ட தாக்குதலில் 26 ஏவுகணை தாக்குதல்களும் 3 ட்ரோன் தாக்குதல்களும் நடத்தி இருக்கிறோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். இன்றைக்கு நேற்று அவங்க 19 பேரை கொன்று பழிதீர்த்ததாக சொன்னார்கள். இன்றைக்கு அதற்கு பதிலடியாக சிரியாவில் இருந்து ஏவப்பட்ட 26 ஏவுகணைகள் ஏவப்பட்டிருக்கிறது. 3 ட்ரோன் அட்டாக்குகள், ஆளில்லா விமான தாக்குதல்களை நடத்தி இருக்கிறோம். பழிக்கு பழி ரிவேஞ்ச் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம்ங்கிறாங்க. எல்லா பக்கமாகவும் அடிக்கு அடி திருப்பி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. பதிலுக்கு பதில் கொடுத்து கொண்டே இருக்கிறாங்க. நாங்கள் பின்வாங்கவில்லை என்பதை 100க்கு 100 நிரூபித்துக் கொண்டே இருக்கிறார்கள் எல்லா பகுதி சகோதரர்களும். அப்படி இருக்கும்போது தான் நெதன்யாகு என்ன செய்கிறாருன்னு கேட்டா, நேற்று ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தினார். இதில் ஒரு ஹைலைட்டட் என்னன்னு கேட்டா, இந்த பத்திரிகையாளர் சந்திப்புக்கு அவருடைய ராணுவ தளபதி வர மறுத்து விட்டார். அவருடைய வார் கேபினட்டினுடைய பாதுகாப்பு அமைச்சர் வர மறுத்து விட்டார். இந்த இடாமிரும் வரல, கேலனும் வரல, யாருமே வரமாட்டேன்ட்டாங்க. அந்த ஆள் மட்டும் தனியே வந்து தான் நேற்று பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்திருக்கிறாரு. ஏன்னு கேட்டா, இவரை பதவி விலகுமாறு கோரி பாரிய ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி நடந்து கொண்டிருக்கும் போது அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், அந்த நேற்று பேசிய அவருடைய பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்கிறாரு, ஹமாஸை இல்லாமல் ஆக்கியே தீர வேண்டும். எப்படியா, ஹமாஸை வைக்கவே கூடாதான், கனவுல தான் இது நடக்கும். நீங்கள் சொப்பனத்தில் இதெல்லாம் பார்க்கலாமே தவிர நிஜத்தில் பார்க்க முடியாது என்பதுதான் உண்மை. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஹமாஸை இல்லாமல் ஆக்கிய தீர வேணும்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாருன்னா, ஹமாஸை இல்லாமல் ஆக்குறது எப்படி இல்லாமல் ஆக்குவாங்களா, இல்லாமல் ஆக்குவான்னு சொன்னதை கூட பொறுத்துக்கிறலாம். எப்படி இல்லாமல் ஆக்குவான்னு சொன்னா பாருங்க, மெர்காவா டேங்குகளை வைத்துத்தான் நாங்கள் இல்லாமல் ஆக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறான் பாருங்களேன். ஏண்டா, அவ்வளவு ஏர்கிராஃப்ட் வச்சிருக்கிற, அவ்வளவு விமானங்கள் வச்சிருக்கிற, இதெல்லாம் வச்சு இல்லாமல் ஆக்க வேண்டும் சொல்லலை.
மெர்காவா டேங்கை வச்சு தான் இல்லாமல் ஆக்குவாராம். இது வரைக்கும் பொறின்னு பொறிச்சுக்கிட்டு இருக்கிறாங்களே. உங்களுடைய இஸ்ரேலுடைய அறிக்கை பிரகாரமே 2250 மெர்காவா டேங்கு காலியாகி இருக்குது. இவ்வளவு காலமாக பொறிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஹமாஸினுடைய ஊடக பேச்சாளர் ஷேக் அபு உபைதா அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல் பிரகாரம் இதுவரைக்கும் 750க்கு மேற்பட்ட மெர்காவா டேங்குகளை மொத்தமாக டிஸ்ட்ராய் பண்ணியிருக்கிறாங்க. இப்படி கூட்டி கழிச்சு பார்த்தா மொத்தமாக டிஸ்ட்ராய் ஆனது 750 1500 மெர்காவா டேங்க் மேலே தாக்குதலும் நடத்தப்பட்டிருக்கிறது. இப்படி மொத்தமாக பார்க்கும்போது பக்கத்திலே வைக்க முடியாது. இந்த மெர்காவா டேங்குகளை என்னன்னா அதை வச்சுக்கிட்டு திருப்பி ஹமாஸை அழிக்கணுமா? இது கேட்குறவன் கேனாக தான் கிணத்துக்குள்ளே திமிங்கிலம் இருக்கும்னு சொன்னாலும் சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு ஆள் தான் இவன். என்னன்னா நமக்கு பிரச்சனை, கேட்குற ஊரா லூசு பயல்வலாக இருக்கிறாங்க, நான் ஒரு மடக்கிற்கனா இருக்கிறேன், எனவே நான் இதெல்லாம் சொல்லிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஹமாஸை வைக்கவே மாட்டோம் இப்படி மைக்குக்கு முன்னாடி சொல்லலாம். உண்மையிலே வைக்க முடியாமல் இருக்குமான்னு கேட்டால் அங்கே பொறின்னு பொறிச்சுக்கிட்டு இருக்கிறாங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நெத்தனியாகுவினுடைய அறிக்கைக்கு பதிலடியாக இன்றைக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா ஹமாஸ் பதிலடி அளித்திருக்கிறார்கள். ஹமாஸினுடைய அரசியல் துறை பொறுப்பாளரும் இராணுவ பிரிவினுடைய பொறுப்பாளருமாக இருக்கிற இஸ்ஸாத் அல் ரிஷ்கன்கிறவர் என்ன செஞ்சிருக்கிறாருன்னு கேட்டால் அறிக்கை வெளியிட்டிருக்கிறாரு. அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் இந்த நெத்தனியாகு என்பவர் இப்போ எப்படி மாட்டிக்கிட்டு இருக்கிறாருன்னு கேட்டால் பிசாசுகளுக்கும், மார்க்கத்தில் பிசாசு கிடையாது, அவர் அந்த மார்க்கத்தில் இருக்கிற கருத்தில் அவர் சொல்லலை, பேச்சு வழக்கெல்லாம் சொல்கிறாங்க. இஸ்லாமிய மார்க்கத்தில் பேய் பிசாசு என்கிற நம்பிக்கையே கிடையாது. ஒருத்தர் மௌத்தா போய் அடக்கிட்டோம்னா அவ்வளவுதான். திருமறை குர்ஆன்லே அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு கேட்டால் வெளியில் வர்றதுக்காக என்ன கொஞ்சம் வெளியே விடியா அல்லாஹ், நான் நலவுகளை செய்ய விரும்புகிறேன், நிறைய சதகா தான தர்மத்தை செய்ய விரும்புகிறேன், என்ன கொஞ்சம் அனுப்புன்னு மனிதன் கேட்பான். அல்லாஹு தாலா என்ன செய்வான்னா மறுத்துருவான். ஒரு சந்தர்ப்பம் தான் தந்தோம், திரும்ப சந்தர்ப்பம் தர முடியாதுன்னு மறுத்துருவான் என்கிற கருத்துப்பட மிக தெளிவான வசனம் திருமறை குர்ஆன்ல இருக்குது. நல்லது செய்யறதுக்கே அல்லாஹ் அனுப்ப மாட்டான். பேயா வந்து உலகத்தை சுத்துறதுக்கு அனுப்புவான் அர்த்தம் இல்லை. பேய் பிசாசு நம்பிக்கைக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. யதார்த்தத்திலையும் அப்படி ஒரு பேய் பிசாசு எல்லாம் இருக்கும்னா இந்த உலகத்தில் மனுஷன் வாழ முடியாது. ஏன்னா பேய்களுடைய ஆட்சியாகவே போயிரும்னு வச்சுக்கிறீங்களேன், அது ஒரு தனியான சப்ஜெக்ட். அப்படி இருக்கும்போது இவர் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றாரு. இஸ்ரேலுடைய பிரதமர் இப்ப எப்படி இருக்கிறாருன்னு கேட்டா பிசாசுகளுக்கும் ஆழமான கடலுக்கு மத்தியில் சிக்கிக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறாரு. சொல்லிட்டு அதுக்கு விளக்கம் என்ன சொல்றாருன்னு கேட்டா அவர் வந்து பதவியை விலகிட்டாருன்னு சொன்னா பிசாசுகள்கிட்ட சிக்குவார். எப்படி சிக்குவாரு? பதவி விலகிட்டாருன்னு சொல்லி சொன்னா இந்த யுத்த குற்றம் எல்லாமே இருக்குது. அவர்களுடைய கேப்டிவ்ஸ், அவர்களுடைய பணைய கைதிகளை மீட்க முடியாம போனது, யுத்தத்தினுடைய தோல்வி, ஏற்கனவே ஊழல் விசாரணை, எல்லாத்திலையும் விசாரணைக்கு மேல விசாரணை நடத்தப்பட்டு கடைசியில கம்பி எண்ணிக்கிட்டு களி தின்ன வேண்டி வரும். அவ்வளவுதான் நடக்கும். அவன் விசாரணையில மாட்டிக்கிட்டு சிக்கிக்கிட்டு சீரழிய வேண்டி வரும். அதனால விசாரணைக்கு போக வேண்டி வரும்ங்கிறதுனால இந்த யுத்தத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. எனவே அவர் பிசாசுகள்கிட்ட மாட்டிக்க கூடாதுங்கிறதுனால பிசாசுகளுக்கு மத்தியில் சிக்கிர கூடாதுன்னு இந்த யுத்தத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. விட்டுட்டாருன்னா பிசாசுகள்கிட்ட மாட்டிடுவாரு. ரெண்டுக்கு நடுவுல தான் நின்றுகிட்டு இருக்கிறாரு. ரெண்டாவது கடலுக்குள்ள, அதாவது ஆழமான கடலுக்குள்ள சிக்கிடுவாருங்கிறதுக்கு அவர் என்ன விளக்கம் சொல்றாருன்னு கேட்டா இதை அவர் விட்டுட்டாருன்னா ஆல்ரெடி மூழ்கிக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன, அதாவது காசாவுக்குள்ள வந்து மூழ்கடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே சொன்னாங்களா இல்லையா, அவர்கள் முகரக்கூன், அவர்கள் மூழ்கடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்கிற போட்டோ எல்லாம் கஸ்ஸாம் வெளியிட்டு இருந்தாங்க. எனவே ஆழமான ஒரு கடலுக்குள்ள அவர்களுடைய ராணுவத்தை நாங்கள் போட்டு தாட்டிக்கிட்டு இருக்கிறோம், மூழ்கடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த ரெண்டுக்கு மத்தியில் தான் அவர் மாட்டிக்கிட்டு இருக்கிறாரு. எனவே இந்த ரெண்டுக்கு மத்தியில் மாட்டிக்கிட்டு இருக்கிறதுனால நீ அங்கே நாசமா போகலனாலும் இங்கே நாசமா போயிடுவார். ரெண்டுல ஒன்று உனக்கு நடப்பது கட்டாயம், உனக்கு நடந்தே தீரும் என்று சொல்லிவிட்டு நாங்கள் உங்களை விட மாட்டோம்னு சொல்லி என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா கஸ்ஸாம் பிரிகேட் சார்பாக அதனுடைய ஊடக பேச்சாளர் சொல்லிவிட்டு சொல்கிறார். என்ன சொல்றாருன்னா அல்லாஹ்வினுடைய கிருபையால காசாவில் நடக்கக்கூடிய போரில் எதிர்ப்பு போராளிகள், இதை எதிர்த்து போராடுகிற ஹமாஸ், அல் குதுஸ் போன்ற போராளிகள் கண்டிப்பாக இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வினுடைய அருளால் வெற்றி பெறுவார்கள். அனைத்து சியோனிச ஆக்கிரமிப்பையும் அவங்க முடிவுக்கு கொண்டு வருவாங்க இன்ஷா அல்லாஹ் என்று சொல்லி ஹமாஸ் இதற்கு பதிலடி கொடுத்திருக்கிறார்கள். நாங்கள் வந்து மெர்காவா டேங்கை வச்சு அதை பிடிச்சிருவோம் இதை பிடிச்சிருவோம் நீ சொல்ற, உன்னை மொத்தமாக காலி பண்ணுவது முடிவு தான், அதை முடிச்சுட்டு தான் நாங்கள் முடிவுக்கு வருவோம், நாங்கள் தோற்று போக மாட்டோம் இன்ஷா அல்லாஹ், அனைத்துக்கும் தயாராக இருக்கிறோம் என்கிற மிக துல்லியமான தைரியமான ஒரு அறிவிப்பை இன்றைக்கும் ஹமாஸ் கல்லறையில் எழுதின மாதிரி எழுதியிருக்கிறாங்க, கன்னத்தில் அரைஞ்சி சொல்லியிருக்கிறாங்க, பார்த்துக்க நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் இருக்கிறாங்க. இவ்வளவு முக்கியமான ஒரு நிலையில் அவர்கள் நிற்கிறார்கள் என்கிற நேரத்தில் இந்த ஹிஸ்புல்லாக்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்ப்பதற்கு முன்பதாக இன்றைக்கு அங்கே என்ன நடக்கிறது, குறிப்பாக நெத்தன்யாஹுக்கு எதிராக எப்படியான போராட்டம் நடக்கிறது என்பதை பாருங்கள். காட்சியில் பாருங்க, ஆயிரக்கணக்கான மக்கள் இன்றைக்கு 86வது நாளாக திறன் நிற்கிறான். இங்கே கோல்ஃபேஸில் திறன் நின்றாங்களா இல்லையா, அரங்கலை என்று கோட்டாவை விரட்டுறதுக்கு, அது மாதிரி திறன்
திரண்டு நிற்கிறாங்க பாருங்க. எதுக்காக நிற்கிறாங்கன்னா, பதவி விலகு, எங்க வேலையை நாங்கள் பார்த்துக்கிறோம், இந்த சண்டையை நிறுத்து என்று சொல்லி என்ன செய்யறாங்கன்னா அத்தனை பேரும் வந்து நின்று போராடி கொண்டிருக்கிறார்கள். போராட்டத்தினுடைய காட்சியை தான் நீங்க பார்க்குறீங்க. நெத்தன்யாஹுவுக்கு எதிராக இந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது. இங்க நீங்க பார்க்கலாம் எப்படியான போராட்டம் நடத்தப்படுகிறதுங்கிறத பாருங்க, எவ்வளவு மக்கள் கூட்டம் இருக்கிறாங்கிறத பாருங்க. இதெல்லாம் நெத்தன்யாஹுவுக்கு எதிராக இஸ்ரேலுக்குள்ளேயே நடத்தப்படுகிற தாக்குதல்களாக, இந்த போராட்டங்களாக இருக்கிற, வெளியில் நடக்கிற போராட்டம்லாம் ரெண்டாவது வச்சுக்கிறோங்க. இது அவங்களுடைய மக்களே அவருக்கு எதிராக நிற்கிறது. இப்போ இந்த போராட்டத்தின் உச்சம் என்ன ஆகும், இலங்கையில் என்ன ஆச்சுன்னு நமக்கெல்லாம் தெரியுமில்ல. விலகிட்டு போகணும், அவ்வளவுதான். கடைசியில் விலகிட்டு போய் ஜெயிலுக்குள்ள களி தின்ன வேண்டி வரும். அந்த நாட்டு மக்களே அவனுக்கு செருப்பால் அடிக்கிற காலம் நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஹிஸ்புல்லாக்கள் என்னவெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கிறத நம்ம பார்த்தோம்னு சொன்னால், இன்றைக்கு இஸ்ரேலுடைய முக்கியமான நகரங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய கிரியாத் ஷமோனா என்கிற நகரம், அந்த நகரத்தினுடைய மேயர் என்ன செஞ்சிருக்கிறாருன்னா சொல்லியிருக்கிறாரு, 90% மக்கள் நகரத்தை விட்டு வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். எத்தனை நகரத்தில் நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் இல்லைங்க, காசாவில் மட்டும்தான் குடிபெயர்றாங்கன்னு. காசாவில் மட்டும் குடிபெயரலை, அகதிகளாக போகலை. அவனுடைய மக்கள் கிரியாத் ஷமோராவில் மட்டும் 90% மக்கள் ஊரை விட்டு காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. ஊருக்குள்ள யாருமே இல்லை, வெறும் கட்டாந்தரையா இருக்குது ஊரு. பயந்து ஓடிட்டாங்க, எல்லாருமே ஹோட்டல்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறாங்க. நாட்டை விட்டு 5 லட்சத்துக்கு மேல நாட்டை விட்டு ஓடி போயிட்டாங்க. இப்படியான ஒரு பயங்கரமான சூழ்நிலை அங்கே இருக்குது. மற்ற அஸ்கலான்ல அந்த நிலைமை இருக்குது, மற்ற நகரங்கள்ல அந்த நிலைமை இருக்குது. நகரத்தை விட்டே ஓடி போயிட்டாங்க. வாழ்றதுக்கு நாங்க எப்படி வாழ்வோம் தெரியுமான்னு ஆக்கிரமிச்சுக்கிட்டு வந்தவங்க இப்ப இடத்தை விட்டுக்கிட்டு ஓடி போறாங்க. ஹிஸ்புல்லாக்களுடைய தாக்குதல் பயங்கரமாக இருக்கிறது. ஹிஸ்புல்லாவின் ரதுவான் படையணி வெளியேற்றப்படாத வரைக்கும் நாங்க வரமாட்டோம்ட்டாங்க. ரதுவான வெளியேற்றுங்க, நாங்க வர்றோம்ட்டாங்க. ரதுவானை பத்தி ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம். பயங்கரமான படையணிகளில் மிக முக்கியமான ஒரு படையணி ஹிஸ்புல்லாவின் ரதுவான் படையணி. ரதுவான் களம் இறங்கிட்டாங்கன்னா அழிச்சிட்டு தான் வெளியே வருவாங்கன்னு சொல்லுவாங்க. நேரடி மோதல்கள், துல்லியமான தாக்குதல்கள், அவ்வளவு பயிற்றுவிக்கப்பட்டவர்கள். இவர்களுக்கு நேரடி பயிற்சி கொடுத்தது ஈரான் என்று சொல்லப்படுகிறது. மிக துல்லியமான பயிற்சிகளை பெற்றவர்கள் ரதுவான் படையணி. ஈவன் அதாவது ஹமாஸினுடைய படைப்பிரிவுகளுக்கும் ரதுவான் பயிற்சி கொடுத்திருக்கிறது என்கிற சர்ச்சைகள் எல்லாம் கூட உண்டு. அப்படியான இடத்துல ரதுவான வெளியேற்றுங்க, நாங்க உள்ள வர்றோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எனவே இதுல சில சகோதரர்கள் என்ன கேட்கிறாங்கன்னு கேட்டா, அவன் தான் நம்ம இத்தனை மக்களை கொன்று குவிச்சுக்கிட்டு இருக்கிறானே, இந்த மக்களும் சேர்ந்து அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு மடிச்சாங்கன்னா இந்த பிரச்சனை அவன் பயப்படுவான் தானேங்கிறாங்க. ஒன்றை கவனத்தில் கொள்ளுங்கள், இங்கு நடப்பது இடத்திற்கான பிரச்சனை தான், அதில் எந்த மாற்ற கருத்தும் இல்லை. அதாவது பாலஸ்தீனம் என்கிற பூமியை மீட்பதற்கான போராட்டத்தை தான் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களால் முடியாத நிலையில் பொதுமக்கள் தவறுதலாக கொல்லப்பட்டாலே உண்டே தவிர எந்த இடத்திலையும் பாலஸ்தீன போராளிகள் இஸ்ரேலுடைய அப்பாவி பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்துவதில்லை. மார்க்கத்தில் தடை இருக்கிறதுனால அதை அவங்க செய்கிறது கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் இராணுவத்தோடு தான் சண்டை பிடிப்பாங்க. அவங்களுக்கு இது தெரியாமல் இல்லை. 4 ராக்கெட்டை தூக்கி மக்கள் வாழுகிற பகுதிகளுக்கு அடித்து வீசி ஒரே நேரத்தில் ஒரு 1000 பேர் செத்து போகிற மாதிரி இவன் செய்கிற மாதிரி செய்ய தெரியாமல் இல்லை. ஆனால் செய்ய மாட்டாங்க. அதனால தான் பொதுமக்கள் இலக்கு வைக்கப்படாமல் அவர்களுடைய இராணுவ தளங்களை இலக்கு வைக்கிறாங்க. டெல் அவிவாக இருந்தாலும் இராணுவம் எங்கெங்கெல்லாம் நிற்குதோ அந்த பகுதியில் மட்டும்தான் அவங்க இலக்கு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க தவிர பொதுமக்களை அவர்கள் இலக்கு வைப்பதில்லை. ஒன்று. இரண்டாவது, அங்க வாங்குகிற அடிகளுடைய காட்சிகள் என்னன்னு கேட்கிறாங்க. இதை தொடர்ந்து பார்த்து வாராக்களுக்கு தெரியும். இஸ்ரேலுக்குள்ள நடக்கக்கூடிய காட்சிகள் லேசில் வெளியே வராது. ஏன்னா அங்கே அத்தனை ஊடகங்களும் ஜெசீரா வெளியேற்றப்பட்டு விட்டார்கள். மயாதீனுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு ஊடகங்களுக்கும் அங்கிருந்து செய்தியை சொல்ல முடியாது. ஈவன் அந்த நாட்டினுடைய ஊடகங்களுக்கு அவங்க 8 நிபந்தனைகளை போட்டு எந்த செய்தியும் வெளியே சொல்லக்கூடாதுன்னு தடை விதிச்சிருக்கிறாங்க. அதனால நிறைய வீடியோக்கள் வராது. அப்பப்போ வர்ற வீடியோக்களை அவங்க அடி வாங்குற வீடியோக்களை தான் நம்ம காட்ட முடியும் என்பதை தெரிஞ்சுக்கிறங்க. இந்த நேரத்தில் இந்த கிரியாத் ஷமோனா என்கிற பகுதிகளில் 90% மக்கள் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்தி வந்திருக்கிறது. ரதுவான் பட வெளியேறினா தான் நாங்க வருவோம்ங்கிறாங்க. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா கடந்த சில நாட்களாக ஹிஸ்புல்லாக்களுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில நேருக்கு நேர் 1 to 1 மிக கடுமையான ஒரு சண்டை நடைபெற்று வருகிறது. அந்த சண்டையில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா, இந்த சண்டையில் ஒரு துளியளவும் பின்வாங்காமல் திரும்ப மரண அடி கொடுத்து கொண்டிருக்கிறது ஹிஸ்புல்லா.
களத்தில் இறங்கி நிற்கிறாங்க. 2 பாப்பமெண்டே நிற்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு 2 விஷயம். ஒன்று, காசாவுக்காக அவர்கள் சப்போர்ட் பண்ணுகிறாங்க. காசா முஸ்லீம்களுக்கு கிடைக்க வேண்டும், அங்கே இருக்கிற அப்பாவிகளுக்கு கிடைக்க வேண்டும், பாலஸ்தீன மக்கள் நிம்மதியாக இருக்க வேண்டும். 2வது என்னன்னா, 1967 6 நாள் யுத்தத்தில் தங்களுடைய நாடு இழந்த பகுதிகளை மீட்டெடுக்க வேண்டிய நிர்பந்தமும் அவர்களுக்கு இருக்கிறது. இந்த வாட்டி அதற்காக வேண்டித்தான் தாறுமாறான கெரில்லா முறை தாக்குதல்களை எல்லாம் ஹிஸ்புல்லா நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த ஹிஸ்புல்லாக்களுடைய தாக்குதல்களுக்கு இன்றைக்கும் அவர்களுடைய பல முக்கியமான ராணுவ தளங்கள் 4 ராணுவ தளங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாகவும், அந்த ராணுவ தளங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதுதான் என்பதை இஸ்ரேலும் இன்றைக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா, வடக்கு இஸ்ரேலில் இருந்து மட்டும் 2,30,000 பேர் குடிபெயர்ந்து இருக்கிறார்கள் என்கிற செய்தியும் வந்திருக்கிறது. அதாவது இந்த நான் சொன்ன பகுதிகள் வேற, அஸ்கலான் வேற, அதெல்லாம் தாண்டி வடக்கு இஸ்ரேலில் இருந்து மட்டும் 2,30,000 பேர் குடிபெயர்ந்திருக்கிறார்கள். இவ்வளவு பேரும் அந்த ஏரியா விட்டு அனுப்பப்பட்டிருக்கிறாங்க. அவங்கள ஹோட்டல்ல வச்சு அவங்களுக்கு செலவழிச்சு பார்க்க வேண்டியிருக்குது. பிப்ரவரி வரைக்கும் இந்த நிலை தான் நீடிக்கும் என்று சொல்லி வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் இன்றைக்கு செய்தி வெளியிட்டிருக்கிறாங்க. பிப்ரவரி வரைக்கும் குறைஞ்சது அவங்க இந்த பக்கம் வரவே கிடைக்காது என்ற யுத்தம் பிப்ரவரி வரைக்கும் நிற்கிற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பிப்ரவரியில் 12 மாதம் நடைபெற்றாலும் அதை எதிர்கொள்றதுக்கு நாங்கள் தெளிவாக தயாராக இருக்கிறோம் என்று அல்லாஹ்வுடைய உதவியிலே ஹமாஸ் சொல்லியிருக்கிறார்கள். எனவே பொதுமக்கள் கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், அது தவிர்க்கப்பட வேண்டும். அதற்கான அதையும் தவிர்ப்பதற்கான முயற்சியோடு தான் இவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும். நாங்கள் நிறுத்த மாட்டோம், 2ல் 1 பார்த்துட்டு தான் முடிப்போம் என்று சொல்லித்தான் இன்றைய களத்தில் நின்று கொண்டிருக்கும் போது சரியாக 1:50க்கு என்ன இருக்குன்னு கேட்டால், ராம்தா தளத்தின் மீது, ராணுவ தளத்தின் மீது ஹிஸ்புல்லாக்கள் தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். வீடியோ வெளிவந்திருக்கு, அந்த வீடியோவை நம்ம காட்டுவோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஷேபா பண்ணைகளுக்கு அருகாமையிலையும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அதே போன்று 2.25 மணிக்கு என்ன செஞ்சிருக்காங்கன்னா, பைத்லாஹியா பகுதிகளில் அவர்கள் நேருக்கு நேர் தாக்குதல் நடத்தியிருக்கிறார். ரத்வான் படையணி களத்தில் இறங்கி இருக்கிறது. அதே மாதிரி 5:15 மணிக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு கேட்டால், ரமீம் படையணி மீது, படைத்தளம் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க. இப்படி பலவிதமான தாக்குதல்களையும் அவர்கள் நடத்தி இருக்கக்கூடிய நிலையில் அவர்கள் காட்சிகளையும் வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த வீடியோ காட்சியை பார்த்தீங்கன்னா தெரியும், ஹிஸ்புல்லாக்களுடைய தாக்குதல் காட்சிகள் தான் இதில் வெளியிடப்பட்டிருக்கிறது. எல்லாம் அதாவது நுணுக்கமாக நடத்தப்படுகிற தாக்குதல்களுடைய காட்சிகள். இந்த காட்சியில் காட்டுறதுல பிரச்சனை வராதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அட்டாக் பண்ணுகிற இடம் மட்டும்தான் பிரச்சனைக்குரியாக இருக்கும். வட்டம் போட்டு காட்டியிருக்கிறாங்க பாருங்கள். எப்படி இதெல்லாம் இருட்டில் நடக்கக்கூடிய தாக்குதல்கள், இருட்டில் நடக்கக்கூடிய தாக்குதல்களை அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த தாக்குதலுடைய காட்சிகள் தான் இது. இப்படி பல தாக்குதல்களை அவர்கள் இன்றைய தினம் நடத்தியிருக்கிறார்கள். குறிப்பாக 4 இராணுவ தளங்கள் மீது அவங்க தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க என்கிற செய்தி வந்திருக்கிறது. இப்படி இராணுவ தளங்களை காலி பண்ணுகிற முக்கியமான வேலையை ஹிஸ்புல்லாக்கள் தான் உண்மையாக செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் நாம் புரிந்து கொள்கிற அதே நேரத்தில், இந்த கோலான் படையணி என்று சொல்லி ஒன்றை கேள்விப்பட்டிருக்கீங்கள, எல்லாருக்கும் நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன். கோலான் படையணி 1967 6 நாடுகள், இஸ்ரேலுக்கு எதிராக 6 அரபு நாடுகள் கலந்து கொண்ட சண்டையில் 6 அரபு நாடுகளையும் ஓட விரட்டி லெபனானில் பல பகுதிகளை பிடிச்சாங்க, ஈஜிப்டில் பல பகுதிகளை பிடிச்சாங்க, சிரியாவில் பல பகுதிகளை பிடிச்சாங்க, ஜோர்தானில் பல பகுதிகளை பிடிச்சாங்க, பாலஸ்தீனத்தில் பெரும் பகுதிகளை கைப்பற்றினது அந்த காலத்தில் தான். இப்படி பல வீர தீர செயல்களை செய்த கோலான் படையணி, இந்த கோலான் படையணி காசாவை விட்டு வெளியேற்றப்பட்டுட்டாங்கிறது நமக்கு தெரியும். வித்தின் 2 வீக்ஸுக்கு முன்னாடி அவங்க வெளியே போயிட்டாங்க. வெளியே போனாலும் அந்த போனது தான் போனாங்க, அந்த அவங்க வெளியே போயிட்டாங்க. ஆனால் இன்னும் காசாவுக்குள்ளே தான் இருக்கிறாங்க. எப்படின்னா அந்த காசாவினுடைய தாக்குதல்களும் வலியும் அவங்கள விட்டு போகலை. இன்றைக்கு கோலான் படைப்பிரிவினுடைய ஒரு முக்கியமான தளபதி என்ன செஞ்சிருக்கிறாருன்னா, ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறாரு. அந்த பேட்டியில் இதை சேனல் 13 அவருடைய தொலைக்காட்சி இதை ஒளிபரப்பி இருக்கிறது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த சுஜாயியா சுற்றுப்புறங்களில் நடந்த சண்டை எந்த அளவுக்கு இருந்ததுன்னா, ரொம்ப பாரதூரமான சண்டையாக இருந்தது மட்டுமல்லாமல் எங்களால் சகித்து கொள்ள முடியாத மனவலியை தந்த ஒரு சண்டையாக மாறிட்டு, மனவலினா உளவியல் ரீதியாக நாங்கள் பாதிக்கப்படுகிற அளவுக்கு சுஜாயியாவினுடைய சண்டை மாறிவிட்டது. வடக்கு நார்த்து காசா மாதிரி இல்லை, தெற்கு காசா சுற்றி அடி வாங்குகிற ஒரு நிலைமை இருக்குது தெற்கு காசாவில் என்று சொன்னது மட்டுமல்லாமல், இந்த இப்போ இருக்கிற படைகளுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுறாப்புலையாம். என்னென்னா, வெடிக்கிற மாதிரி ஐட்டங்கள் ஏதாவது தெரிஞ்சால் ரொம்ப கவனமாக இருந்துக்க. நீ நினச்சிக்கிருவ அது வாலின்னு நினச்சிக்கிருவ, அது வாலி இல்லை, அது ஒரு பாமாக இருக்கும். அது ஒரு கம்பு குச்சின்னு நினச்சிக்கிருவ, அது கம்பு குச்சி இல்லை, அது ஏதாவது இருக்கும். இப்படி ரொம்ப கவனமாக இருந்துக்குங்கப்பா என்று சொல்லிட்டு என்ன சொல்கிறாருன்னு கேட்டால்,
எங்களை தாக்கிய ஹமாஸினுடைய படைகள் கிலோமீட்டர் கணக்கில் நின்றெல்லாம் எங்களை தாக்கலை, ரொம்ப மீட்டர் தொலைவுகளில் நின்று பக்கத்தில் நின்று சில நேரங்களில் 0 மீட்டர் தூரத்தில் நின்று எங்களை அட்டாக் பண்ணினாங்க. அப்படி ரொம்ப நெருக்கமாக நின்றுதான் அவர்கள் எங்களை தாக்குதல் நடத்துவார்கள். எங்களுக்காக அவங்க ஒளிச்சு காத்துக்கிட்டு இருப்பாங்க, எங்களை அடிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, நாங்கள் வரமாட்டோமான்னு. நாங்கள் தாக்குதல் எங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட ஏரியாக்களை பிறகு பார்க்கல நாங்கள் கண்ட ஒரு காட்சி என்னன்னு கேட்டால், அவர்கள் வந்து போன இடங்களில் பேரிச்சம்பழம் சாப்பிட்டு தண்ணீர் கொடுத்திருந்தார்கள் என்கிற ஒரு செய்தி அவர் சொல்லியிருக்கிறாரு. இதிலிருந்து நமக்கு என்ன தெரிய வருதுன்னு கேட்டால், இது ஒரு யுத்த யுக்தி மட்டுமல்ல. கடந்த காலங்களிலிருந்து இஸ்லாமிய வரலாற்றில் நடந்த யுத்தங்கள், பல யுத்தங்களில் முஸ்லீம் படை வீரர்களுடைய பெரும் உணவாக இருந்ததே இந்த பேரிச்சம்பழமும் தண்ணியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய ஒரு செய்தி நினைவுக்கு வருகிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் சஹாபாக்கள் பிற்பட்ட நாட்களில் கேட்கும்போது, நாங்கள் ஒரு பிறை பார்ப்போம், மறுபிறை பார்ப்போம், மறுபிறை பார்ப்போம், எங்கள் வீடுகளில் நெருப்பெரியாது அப்படிம்பாங்க, சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல் இருந்தோங்கிறத அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்கிறாங்க. சொல்லும்போது ஒரு பிறை மறுபிறை மறுபிறைன்னா கிட்டத்தட்ட 2 மாதம் தலைப்பிறை பார்க்குறோம், திரும்ப அடுத்த மாதத்துக்குரிய தலைப்பிறை பார்க்குறோம், அடுத்த மாதத்துக்குரிய தலைப்பிறை பார்க்குறோம்னா கிட்டத்தட்ட 2 மாதங்கள் வீட்டில் அடுப்பெரியவில்லை. அப்போ சஹாபாக்கள் கேட்குறாங்க, தாயே அப்போ என்ன தான் சாப்பிடுவீங்க? அஸ்வதானியை சாப்பிடுவோம், 2 கருப்புகள். 2 கருப்புனா தண்ணி கருப்பு கிடையாது, பேரிச்சம்பழம் மட்டும்தான் கருப்பு. அரபு லாங்குவேஜில் என்ன செய்வாங்கன்னா அபவானின்றுவாங்க, 2 வாப்பான்றுவாங்க. 2 வாப்பான்னா 2 வாப்பான்னு அர்த்தம் இல்லை, ஒரு வாப்பா தான். உம்மாவின் சேர்த்து சொல்கிறது. கமரைனின்டா 2 சந்திரன்டா, சந்திரனும் சூரியனும். இது மாதிரி அஸ்வதானியை தான் சாப்பிடுவோம், பேரிச்சம்பழத்தையும் தண்ணீரையும் தான் சாப்பிடுவோம்பாங்க. அரபுகளுடைய மிக முக்கியமான ஒரு உணவு, நிறைய கலோரியை கொடுக்கக்கூடிய ஒரு உணவு. கோலான் படையணியினுடைய தளபதி என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், நாங்கள் அவங்களோட நடந்த சண்டைகளுக்கு பிறகு அவங்க வந்து போன இடங்களை போய் பார்த்தோம்னு சொன்னால் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், இந்த காத்துக்கிட்டே இருந்து எங்களுக்கு அடிச்சிருக்கிறாங்க. அவங்க வந்து போன இடங்கள் அவர்களுடைய உணவாக பேரிச்சம்பழத்தையும் தண்ணீரையும் அவர்கள் சாப்பிட்டு இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் எல்லாம் அவர் இன்றைக்கு சொல்லியிருக்கும் போது, இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய சரவெட்டியான இன்னொரு முக்கியமான செய்தியை நீங்கள் பாருங்க. வீடியோ கொஞ்சம் மங்களாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது, இதில் கலரில் ஒரு சின்ன பிரச்சனை நடந்திருக்கிறது. இதனுடைய வீடியோவை நம்ம டெலிகிராம் சேனலில் நம்ம போட்டுருந்தோம், இது உங்களுக்கு தெரியும். இது ஒரு கப்பல் பற்றி எரிந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு காட்சி. கப்பல் எரிஞ்சாலே உலகத்தில் இந்த வேலை யார வேலைங்கிறது எல்லாருக்கும் தெரியும், ஹூதிகளுடைய வேலை. என்னடா 1 வீக்கா சத்தமே இல்லை என்று எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்கல்ல, வந்துட்டாங்க. எப்படி வந்துட்டாங்கன்னா, இன்றைக்கு ஒரு கப்பல் மீது அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. குறிப்பாக அந்த கப்பல் ஒரு விசேஷமான கப்பலும் கூட. என்னன்னா, ஏழுமடா கை வச்சு பாடுறா அப்படிம்பாங்கல்ல, கன்னத்தில் 2 கொடுத்துட்டு கை வச்சுட்டேன்டா, அதுதான் தைரியம். அந்த எவனாவது வந்து முடியும்னா கை வச்சு பாடுறான்னும் போது 2 செவிட்டில் கொடுத்து போட்டு கை வச்சுட்டேன், இப்போ ஒன்றால் என்ன முடியும்னு கேட்பாங்கல்ல, அது மாதிரி ஒரு குரூப் தான் இந்த குரூப்னு தெரியுது. ஏன்னு கேட்டால், இந்த நமக்கு தெரியும், இந்த செங்கடல் பார்டரை பாதுகாக்க போகிறோம், செங்கடலை நாங்கள் விட மாட்டோம், தாக்க நடத்த விட மாட்டோம்னு சொல்லி களத்தில் இறங்கியது அமெரிக்கா. செங்கடலை நாங்கள் பாதுகாக்க போகிறோம்னு ஹவுத்திகள் இருக்கக்கூடிய இடம் யமன், இங்கே தான் அவங்க இருக்கிறாங்க. நல்லா கவனிச்சுக்கிறங்க. இது இந்த புரியாதவங்க புரிஞ்சு கொள்றதுக்காக ஒரு முக்கியமான ஒரு விவரமாக இதை தெரிஞ்சுக்கிறங்க. இன்னைக்கு என்ன நடந்திருக்குதுங்கிறதுக்கு இந்த இடத்துல தான், யமன்ல தான், அதாவது ஹூதிகள் இருக்கிறாங்க. இது பாபல் மந்தப், இந்த இடம் தான் முக்கியமான டேர்னிங் பாயிண்ட். இந்த இடத்தால் வருகிற கப்பல்கள் இப்படியே போக வேண்டும். போனால் ஈஜிப்டினுடைய கால்வாயை தாண்டி என்ன செய்வாங்க, சுயஸ் கால்வாயை தாண்டி அடுத்த பக்கம் போவாங்க ஈஜிப்ட். அதுக்கு அடுத்ததாக அவருடைய ஹைஃபா துறைமுகம் இருக்கிறது இஸ்ரேலுடைய. அப்படி இருக்கும்போது இந்த பகுதிகள் தான் இந்தியன் ஓஷன். இந்த பகுதிகளுக்கு வரணும்னா இங்கிட்டு வரணும். இப்படியே போனாங்கன்னு சொன்னால் அது வந்து பாரசீக வளைகுடா, ஈரான் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு அவங்க போவாங்க. இப்படி இருக்கும்போது இன்னைக்கு என்ன ஆகி இருக்குது என்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு நடைபெற்ற சம்பவம் வெற்றி செஞ்சிருக்கிறாங்க என்று சொல்லுவோம்ல, அது மாதிரி என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா, அமெரிக்கா வந்து நாங்கள் எல்லா கப்பலும் தைரியமா வாங்க, நாங்க நிக்கிறோம் உங்களுக்குண்டாங்க. இது வரைக்கும் ஒரு கப்பல் இந்த ரூட்ல வரல. நாங்க நிக்கிறோம்ண்டாங்க, கப்பல் நிக்குது இந்த ஏரியால, அமெரிக்காவுடைய கப்பல் நிக்குது. ஆனா கப்பலுடைய நம்பிக்கையில் எவனாவது வந்தானா? ஒருத்தன் வரல. 50க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் இந்த ரூட்ல நாங்க வரமாட்டோம்ட்டாங்க. 35% மேற்பட்ட வருமான இழப்பு எகிப்துக்கு வந்திருக்குது. சுயஸ் கால்வாயால கப்பல் வந்து போகாமல் இருக்குதுன்னு சொல்லி எகிப்து சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அப்படி இருக்கும்போது சவுதி அரேபியா இவங்களை தாக்குறதா நாங்கள் உங்களோட கூட்டணிக்கு வரமாட்டோம்ட்டான். சவுதி மேலான்ட்டாங்க. ஒருத்தருமே சேரல, அரபு நாடுகள் யாரும் சேரல. அமெரிக்கா தன்னுடைய சில நாடுகளை இணைச்சிக்கிட்டு இந்த இடத்துல வந்து நின்றுக்கிட்டு நாங்கள் தாக்குதல் நடத்துவோம்னாங்க. இந்த வழியால் எந்த கப்பலும் போகலை. இதை சுற்றி இந்த உலக வரைபடத்தில் நீங்கள் எடுத்துக்கிட்டே அதை சுற்றி இந்த பகுதியால் வர முடியும்.
இப்படியே வர முடியும், ஆப்பிரிக்காவை சுற்றி வர வேண்டியது. அப்படி வருகிற நன்னம்பிக்கை முனை இருக்குதா இல்லையா? இந்த இடத்துல நன்னம்பிக்கை முனை இருக்கும். கேப் ஆஃப் காட்னு சொல்லுவாங்க. நன்னம்பிக்கை முனை இந்த இடத்துல இருக்கும். நன்னம்பிக்கை முனையை சுற்றி 40 நாட்களுக்கு மேல பயணம் செஞ்சுதான் இப்படி வந்துகிட்டு இருக்குது. இவங்க தாக்குதல் நடத்த ஆரம்பித்த நாட்கள்ல இருந்து இதுவரைக்கும் இந்த வழியால 1500க்கும் மேற்பட்ட கப்பல்கள் இப்படியே வந்து போய்கிட்டு இருக்கிறாங்களே தவிர இந்த ரூட்ல எவனுமே போகல. அப்படி இருக்கும்போது அமெரிக்காவினுடைய கூட்டணியில நமக்கு தெரியும், நேற்றைய தினம் டென்மார்க்கும் சேர்ந்தாங்க. டென்மார்க்கை பத்தி நமக்கு தெரியும். இவங்களுடைய போங்கு எப்படிங்கிறது தெரியும். இனவாதத்தில் உச்சத்தில் இருப்பாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேல ஜூலியன் போஸ்டர் என்கிற பத்திரிகை நபிகள் நாயகத்தை கேலி சித்திரம் வரைந்த நேரத்தில் அந்த பத்திரிகை டென்மார்க்குரிய பத்திரிகை, அந்த அரசாங்கமே அதுக்கு ஆதரவாக இருந்தது. அப்படி ஒரு இனவாதம் காக்கக்கூடிய ஒரு குரூப்னு வச்சுக்கிறீங்களேன். அவங்க நேற்று என்ன செஞ்சாங்கன்னா, அவங்களுடைய ராணுவ கப்பலையும் சேர்த்து இங்கே அனுப்பி வச்சாங்களாம். எங்கக்கு நாங்கள் ரெட் சீயை பாதுகாக்க போகிறோம் அப்படின்னு அனுப்பி வச்சிருந்தாங்களா. டென்மார்க் நேற்று தான் சேர்ந்தான் அமெரிக்காவோட. சேர்ந்ததுக்கு பிறகு இன்றைக்கு சிங்கப்பூர்ல இருந்து டென்மார்க்கு போகிற கப்பல், ஏன் கப்பல் போகட்டும்டா, 2ல் 1 பாப்போம்டான்னு சொல்லி கப்பல் அனுப்பிச்சு வச்சாங்களா. அனுப்பி வச்சதோடு என்ன செஞ்சாங்கன்னு கேட்டா, வலமையில மிசைல் அட்டாக் பண்ணுவாங்க, மிசைல்ஸ் ஏவுவாங்க. இன்னைக்கு மிசைல் அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. 4 கப்பல்களில் போய் 4 போட்டில் போய் கப்பலை சுற்றி வளைத்து தாக்குதல் நடத்தினார்கள். தாக்குதல் நடத்தியதில் என்ன இழப்பு ஹவுதிகளுக்கு ஏற்பட்டது என்பது இதுவரைக்கும் ஹவுதிகள் அறிவிக்கவில்லை. ஆனால் அமெரிக்க ராணுவம் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு கேட்டால், எங்கள் கப்பலில் நின்று உடனே எங்களுக்கு அறிவித்தல் வந்தது, நாங்கள் நேரில் போய் சண்டை பிடிச்சி ஹூதிகளுடைய 3 போட்டுகளை வந்து நாங்கள் மூழ்கடிச்சிட்டோம், 1 தப்பி போயிருச்சுன்றாங்க. அது எத்தனை 1 தப்பி போச்சா 3 மூழ்கிச்சாங்கிறதெல்லாம் ஹூதிகளும் சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்ம நம்ப முடியும். ஆனாலும் இன்றைக்கு அவர்கள் நடத்திய தாக்குதலில் கப்பலுக்கு பெருத்த சேதாரம் வந்து விட்டது. சுற்றி வளைச்சி ஷூட்டிங் நடத்தி இருக்கிறாங்க, கப்பல் மேலே தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க. கப்பல் எரிந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை தான் நம்ம ஏற்கனவே காட்டியிருந்தோம். அந்த வீடியோவை நம்ம தனியாக என்ன செய்வோம்னு கேட்டால் டெலிகிராம் சேனலில் போடுவோம், அதில் நீங்கள் பார்த்துக்கிறங்க. வச்சு செஞ்சிருக்கிறாங்க. நேற்று தான் டென்மார்க்கு சேர்ந்தான். அந்த சொன்னோம்ல அடிச்சு பாடுறாங்கிறது, நேற்று சேர்ந்தாங்க அடிச்சு பாடுறான்னு. இன்னைக்கு செவிட்டில் கொடுத்து அனுப்பியிருக்காங்க போடான்னு சொல்லி. கப்பல் வந்து பெரிய கண்டெய்னரை ஏற்றிக்கிட்டு போகக்கூடிய கப்பல் சிங்கப்பூர்லேருந்து டென்மார்க் போகும்போது அந்த கப்பல் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். இதை இன்றைக்கு பிரிட்டிஷ் கடல்சார் அமைப்பு கூட என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு கேட்டால், ஆமாம் 3 படகுகளில் போனாங்கன்னு பிரிட்டிஷ் சொல்லுது, அமெரிக்கா சொல்லுது 4 படகுகளில் போனாங்கன்னு சொல்லி. எது எப்படியோ படகுல போய் இன்னைக்கு துவம்சம் பண்ணியிருக்கிறாங்க, சுட்டு தள்ளியிருக்கிறாங்கிறது தெரியுது. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி ஒரு கப்பல் கூட இதில் போகலை. இன்னைக்கு போனது ஒரு கப்பல், போன கப்பலுக்கும் தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க என்கிற செய்திகள் தான் வந்திருக்கிறது. அப்போ நம்ம கவனிச்சுக்கிறேன்னு, ஏன்டா இத்தனை நாளாக ஹூதிகளுடைய செய்தி வரலன்னா, கப்பல் வரலை, கப்பல் வந்தால் செய்தி வரும். கப்பல் வந்தால் தானே அடிப்பான், கப்பல் வராமல் சும்மா அடிப்பாங்களா? அவங்க வேற நம்ம பென்சிலை சீவிக்கிட்டு நிற்கிற மாதிரி ஏவுகணையெல்லாம் வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க, எப்பயாவது வரமாட்டாங்களான்னு. வந்தாங்க வெளுத்தாங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அமெரிக்காவோடு நேற்றைய தினம் ஹவுதிகளுடைய தலைவர் வெளியிட்ட அறிக்கை என்னன்னு கேட்டால், அமெரிக்காவோடு நேருக்கு நேர் அமெரிக்காவை சந்திக்க தயாராக இருக்கிறோம்ங்கிறாங்க. வேணும்னா 2 மிசைல் அனுப்பிப்பாரு ஹவுதிகள் மேலே, அவன் என்ன செய்கிறாங்கிறத திருப்பி பார்த்துருவோம். அப்படி ஒரு கேள்வி இருக்குதா இல்லையா? அப்போ என்ன புரிஞ்சுக்கிறங்கன்னா, காசா மக்கள் நிம்மதியாக இருக்கிற வரைக்கும் அமெரிக்காவுக்கு நிம்மதி இல்லை, பிரித்தானியாவுக்கு நிம்மதி இல்லை, பிரான்ஸுக்கு நிம்மதி இல்லை, ஒரு நாட்டுக்கு நிம்மதி கிடையாது. ஒரு பயம் தூங்க முடியாது. இந்த ரெட் சீ வழியாக ஒரு கப்பல் போக முடியல. கவனிச்சுக்கிறங்க, 1500 கப்பல் இதை சுற்றி போக வேண்டி இருக்கிறது. அல்லாஹ்வுடைய அருள்ல இவ்வளவு ஒரு அட்டாக் இவங்க மேலே நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. பாலஸ்தீனம் வெற்றி பெறுவது மட்டும்தான் இதற்குரிய தீர்வாக அமையும். இன்ஷா அல்லாஹ் பாலஸ்தீனம் வெற்றி பெறும். பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள். வெற்றியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் தஆலா மேலும் மேலும் வெற்றிகளை கொடுக்க வேண்டும். அவர்களுக்கு உதவியாக இத்தனை சகோதரர்கள் அவர்களுக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். இந்த வெற்றி சாத்தியப்படும் போது சுதந்திர பாலஸ்தீனம் மிளிர வேண்டும் என்பதுதான் அனைவருடைய நம்பிக்கையுமாக இருக்கிறது. அந்த மக்களுக்காக நிறைய பிரார்த்தனை செய்யுங்கள். ஜனநாயக ரீதியில் அந்த மக்களுக்காக குரல் எழுப்புங்கள், அந்த மக்களுக்காக பேசுங்கள் என்கிற செய்திகளோடு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சகோதரர்கள் ரஸ்மின் MISC என்கிற நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. நம்முடைய வாட்ஸ்அப் சேனலில் இணையா சகோதரர்கள் வாட்ஸ்அப் சேனல் கீழே லிங்க் போட்டுக்கிறோம், அதில் இணைஞ்சுக்கிறங்க. டெலிகிராம் லிங்க்லையும் இணைஞ்சுக்கிறங்க. அதில் நம்மளால் முடிஞ்ச செய்திகளை உங்களுக்கு உடனுக்குடன் தந்து கொண்டிருக்கிறோம். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.